ஒரு தயாரிப்பாளர் திரைப்படம் எடுக்கிறது மூலிமா எந்தெந்த வகையில் அவர் சம்பாதிக்கலாம்? இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பல கதவுகள் திறந்திருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு திரையரங்கம் மட்டும்தான். அதை விட்டால் தூர்தர்ஷனில் தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது பாடல்கள் மூலமாக ஒரு மியூசிக் ரைட்ஸில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் திரையரங்கத்தில் அவங்க வெளியிடுறது மூலமாக சம்பாதிக்க முடியும். அந்த திரையரங்கமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களால சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ், இப்போ அது டப்பிங் போகுதுன்னா டப்பிங் ரைட்ஸ், இல்லை அதை ரீமேக் பண்ணுறாங்கன்னா ரீமேக் ரைட்ஸ். அதே மாதிரி ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எஃப்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஏமாந்துட்டு இருந்தாங்க. 99 வருஷம் லீஸு இல்லை ஒன் டைம் ஃபீஸு அந்த மாதிரி கொடுத்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்திய சூழ்நிலையில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய திரையரங்கம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஓடிடி, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரித்து தயாரிப்பாளர்களால் அது வியாபாரம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி ஒரு பெரிய வணிகம், அதுக்கப்புறம் சேட்டலைட் பெரிய வணிகம், அதற்கு அப்புறம் இப்போ நீங்கள் ரீல்ஸாகவே யூடியூப்பில் நீங்கள் கட் பண்ணி போடுறீங்க, இன்ஸ்டாவில் கட் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய சந்தையாக இருக்குது. இந்த மாதிரியான வணிகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த நிபுணரை அருகில வச்சுட்டு தான் தயாரிப்பாளர் தயாரிப்பு பண்ணணும். நன்றி சார்.